30 டேஸ் 30 ஸ்விங் டூல்ஸில் டே 9ல் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக ரிமூவ் பண்ணக்கூடிய வேக்ஸ் சாக்கு வேக்ஸ் பென்சில் அதுக்கப்புறம் வாட்டர் எரேசபிள் மார்க்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேக்ஸ் பென்சில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் மெஷர்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அயன் பண்ணும் போது அதோட இம்ப்ரெஷன் சுத்தமாக தெரியாது. வேக்ஸ் சாக்கும் அதே தான். இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே தர காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்டர் எரேசபிள் பென் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு கையால் தடவி விட்டாலே போதும். இந்த இம்ப்ரெஷன் வந்து சுத்தமாக தெரியாது. உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையால் தான் நான் தடவுறேன். அந்த இம்ப்ரெஷனே சுத்தமாக தெரியாது. மேலே இருக்க வேக்ஸ் வந்து இப்போ அயன் பாக்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ அயன் பண்ணுறேன். இந்த இம்ப்ரெஷன் வந்து சுத்தமாக தெரியாது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் கலர் அந்த மார்க்கிங்கே தெரியல. கீழே இருக்க லைட்டாக அந்த வேக்ஸ் மட்டும் உங்களுக்கு கிளாத்தில் படிஞ்சிருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது அதுவும் ரிமூவ் ஆகிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எரேசபிள் மார்க்கர் பென்சில் பற்றி பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.